வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நால்வொரு நற்சிந்தனை. ஜூலை மாதம் 12ஆம் தேதி. தலைப்பு சங்க நோக்கம். முற்காலத்தில் கல்வி வாய்ப்பு குறைவாகவும் தொழில் வாய்ப்பு பெற்றோர்கள் மூலமாகவும் இருந்ததால் இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், முழுமை பேறு எனும் பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் நான்கும் பிரிவுபட்டே இயங்கி வந்தன. இப்போது கல்வி வாய்ப்பு பெருகிவிட்டது. தொழில்கள், விஞ்ஞான கருவிகள், இயந்திரங்கள் மூலம் எவரும் எத்தொழிலையும் புரியலாம் என்ற நிலை வந்துவிட்டது. வயதாலும் அறிவாலும் வளர்ச்சியிலா நிலையில் இருந்து கொண்டு மயக்க நிலையில் வாழ்பவர்களுக்கு பக்தி யோகம் அவசியம்தான். ஆனால் இல்லற வாழ்வுக்கு வந்த பின்னர் படிப்படியாக ராஜயோகமும் ஞான யோகமும் இணைத்து கொள்ள வேண்டியவையே. இல்லத்தாரிடம் சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன் என்னும் 4 செல்வாக்குகளும் இக்காலத்தில் ஒன்று கூடிவிட்டன போல் பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞானயோகம் நான்கும் இல்லத்தாரிடம் ஒன்று கூட வேண்டும். அதாவது மனவளக்கலை ஆகிய ராஜயோகமும் மெய்ப்பொருள் உணர்வு எனும் ஞான யோகமும் இல்லத்தார்களுக்கு அவர்கள் வாழ்வோடு வந்து இணையும் வாய்ப்பு இக்காலத்தில் உருவாக வேண்டும், பெருக வேண்டும். இல்லறம் புரியும் பெரும்பாலோரிடம் இத்தகைய தேவையுணர்வு உருவாக ததும்பிக் கொண்டிருக்கிறது. அத்தேவைக்கேற்ற வாய்ப்பு கிட்டாமையால் அவர்கள் அறிவு தேக்கமும் திசை மாற்றமும் சமுதாய வாழ்வில் பலவித கொந்தளிப்பு நிலைகளாகவும் உருவாகி பெருகி வருகின்றன. இந்த நிலைமை உணர்ந்து வேண்டுவோர்க்கு தகுதியுடையோர்கட்கும் இல்லறத்திலேயே ராஜயோகம் பயின்று ஞானயோகம் என்ற முழுமை பேறு அடைய உதவி செய்யும் கடமையே உலக சமுதாய சேவா சங்கத்தின் பெரு நோக்கமாகும். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.